Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு சிறுகதை இன்று. சிறுகதையின் பெயர் அருந்ததியும் 6 தோட்டாக்களும். அருந்ததியும் 6 தோட்டாக்களும். கண்களை மூடி படுக்கையில் சாய்ந்திருந்த லாயர் அண்ணாஜி ராவ் தன்னுடைய செல்போன் சிணுங்கும் சத்தத்தில் கலைந்து அதை எடுத்து டிஸ்பிளேயில் அழைப்பது யார் என்று பார்த்தார். மாஜி என்ஜி மகுடபதி. அண்ணாஜி ராவ் பவ்யமாக எழுந்து உட்கார்ந்து குட் ஈவினிங் என்றார். மறுமுனையில் மகுடபதி கேட்டார், நான் லாயர் சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், வைரஸ் ஃபீவரு, 2 நாளாக கோர்ட்டுக்கே போகல. 1000 சொச்சம் பக்கத்தில் குட்டி தலையின மாதிரி குற்றப்பத்திரிகையை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அதை படித்து பார்த்தீங்களா? பாதி படித்தேன். ஃபீவர் சரியானதும் படிக்க ஆரம்பிக்கணும். லாயர் சார், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே? சொல்லுங்கள். நாளைக்கு டெல்லியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் வர்றாரு. கிரிமினல் வழக்குகளை எல்லாம் புஸ்வானமாக்கியிருக்காரு. கிருஷ்ணா கபூர்னு பேர். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும், சொல்லுங்கள். அவர்கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நானும் என்னுடைய மகன் பரணிக்குமாரும் துப்பாக்கியையும் கத்தியையும் காட்டி பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு பல பெண்களை கெடுத்து அதில் 2 பெண்களை கொலை பண்ணிட்டு தான் குற்றப்பத்திரிகையில் போலீஸ் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. போதாக்குறைக்கு 2 விட்னஸ் வேறு. இப்போ பாருங்கள் மிஸ்டர் மகுடபதி, நீங்கள் கேஸை யார்கிட்ட வேணுனாலும் ஒப்படைங்க. அதை பற்றி எனக்கு எந்த விதமான மன வருத்தமும் கிடையாது. நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற குற்றப்பத்திரிகை நகலை கொஞ்சம் கொடுத்து விடுறீங்களா? எப்போவே வேணுமா? ஆமாம், நாளைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் டெல்லியிலேருந்து லாயர் கிருஷ்ணா கபூர் வந்துடுவார். குற்றப்பத்திரிகை நகலை அவங்க ஜூனியர்ஸ் யார் மூலமாக கொடுத்து விட்டால் பரவாயில்ல. சரி, இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்து விட்றேன் சொன்ன அண்ணாஜி ராவ் செல்ஃபோனை அணைத்து விட்டு பக்கத்தில் இருந்து 2ஆம் மூலமாக இருந்த இன்டர்காம் மூலமாக வீட்டின் கீழே இயங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டார். ஜூனியர் லாயர் பூர்ணிமா ரிசீவரை எடுத்தார். எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமாம்மா? சொல்லுங்கள் சார். மாஜி என்ஜி மகுடபதி எம்பி மகுடபதி தன்னோட குற்றப்பத்திரிகை நகலை கேட்டார். கிண்டியில் இறங்கி ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் இருக்கிற பங்களாவுக்கு போய் கொடுத்துட்டு அப்படியே நீ தாம்பரம் போயிடுமா? சார் என்னம்மா? கிண்டியில் இறங்கிட்டு போனால் லேட் ஆகிடும் சார். அவரோட குற்றப்பத்திரிகை நகலை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன்னே. இன்னும் 15 நாளில் எனக்கு கல்யாணம். ராத்திரி வீட்டுக்கு லேட்டாக போனால் அம்மா திட்டுவோம் சார். இதை பாருமா, இந்த மாஜி எம்ஜி மகுடபதி அவரோட கேஸை டெல்லி லாயர் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க போகிறாரு. அதை ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட சொன்ன பின்னாடி அவரோட குற்றப்பத்திரிகை நகலை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. நாளைக்கு வேணும்னா நீ லீவ் எடுத்துக்கோ. இன்றைக்கி இந்த வேலையை பண்ணிவிடு. சரி சார். ரேஸ்கோர்ஸ் ரோட்டின் வால் பகுதியில் ஜனநாட்டமற்ற நிசப்தத்தில் உறைந்து போயிருந்தது மாஜி எம்ஜி மகுடபதியின் பங்களா. பங்களாவின் மேல் மாடி அறையில் சிவாஸ்ரீகள் விஸ்கி பாட்டிலை மூடியை திறந்து கொண்டே அப்பா என்று கூப்பிட்டான் பரணிக்குமார். காட்டெருமை உடம்பு, ரோமம் மண்டிய மார்பில் 15 பவுன் செயின் புரண்டது. டெல்லி வக்கீல கிருஷ்ணா கபூர் உன்னையும் என்னையும் கரை சேர்த்துருவாராப்பா? டேய், இதை பாடுறா, நமக்காக வாதாட போகிற லாயர் கிருஷ்ணா கபூர் சாதாரணமானவர் கிடையாது. வடநாட்டில் வித்யாகர் ஜோஷின்னு ஒரு எம்பி. அவன் பண்ணாத படுபாதகம் கிடையாது. 10 வயது சிறுமிகளிலேருந்து 40 வயசு பொம்பளைகள் வரை நாசம் பண்ணியிருக்கான். தன் சொந்த பண்ணை வீட்டிலேயே பல பெண்களை தீர்த்து கட்டி அரவை மிஷின்களுக்கு கொடுத்து தீவனமாக்கி கோழி பண்ணைகளுக்கு சப்ளை பண்ணியிருக்கான். 8 பேர் ஐ விட்னஸ்ஸு, 2 பேர் அப்ரூவராக மாறிட்டாங்க. இப்போ ஏற்பட்ட கேஸை கையில் எடுத்தார் லாயர் கிருஷ்ண கபூர். ஒரே வருஷம் தூள் பக்கோடாவாய் மாறி வித்யாகர் ஜோஷி வெளியே வந்துட்டார். அப்போது இன்டர்காம் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தார். மெயின் கேட்லேருந்து செக்யூரிட்டி பேசினார். சார், நான் வீராசாமி. சொல்லு. பூர்ணிமான்னு ஒரு பொண்ணு சார், லாயர் அண்ணாஜி ராவ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஏதோ குற்றப்பத்திரிகை நகல் கொடுக்கணுமாமே. உள்ளார அனுப்பிட்டுங்களாயா? அனுப்பு. பரணிக்குமார் ரிசீவரை வைத்து விட்டு மகுடபதி ஏறிட்டான். லாயர் குற்றப்பத்திரிகை கொடுத்து விட்டுருக்காரு. பூர்ணிமான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. பொண்ணா? மகுடபதியின் கண்கள் லேசாய் ஒரு கோட்டிங் காமம் தெரிந்தது. அடுத்த சில வினாடிகளில் கதவு தட்டப்பட்டது. உள்ளவாமா? தயக்கமாய் கதவை திறந்து கொண்டு வந்தாள். கைகளை கூப்பினாள். தலையணை சைஸில் இருந்த குற்றப்பத்திரிகையை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு மறுபடியும் கை கூப்பினாள் பூர்ணிமா. நான் வரேன் சார். மகுடபதி கட்டியிருந்த தங்கப்பல் தெரிய சிரித்தார். என்னம்மா, நீ போஸ்ட்மேன் மாதிரி இதை கொடுத்துட்டு போவா வந்த? உட்காருமா, ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டுட்டு போகலாமே? அதெல்லாம் வேண்டாம் சார், நான் உடனே கிளம்பணும். கல்யாண பத்திரிகை கொடுத்துருக்காக தாம்பரம் வர போகணும். கல்யாணம் யாருக்கு? எனக்கு தான் சார். அப்படியா? பரணி, கல்யாண பொண்ணுக்கு மொய் பணம் கொடுறா. அதெல்லாம் வேண்டாம் சார். மகுடபதி சலித்து கொண்டார். என்னம்மா நீ, ஜூஸ் கொடுத்தாலும் வேண்டாங்கிற, பணம் கொடுத்தாலும் வேண்டாங்கிற. நாங்கள் கொடுக்கறது தான் உனக்கு வேண்டாம்.
நீயாவது எதையாவது கொடுத்துட்டு போமா. பரணி, கதவை சாத்தி தாழ்ப்பா போடு. கேட்டு லாயர்கிட்ட இப்படி ஒரு கிளி மாதிரி ஜூனியரா? பார்வையில் படவே இல்லையே. பரணிக்குமார் கதவை தாழ எழுந்த வினாடி டீப்பாயின் மேல் இருந்த டெலிஃபோன் கூப்பிட்டது. எடுத்தான். மெல்ல குரல் கொடுத்தார். ஹலோ. மறுமுனையில் அண்ணாஜிராவ் பேசினார். குரலில் பதற்றம். ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. தப்பா? என்ன தப்பு? அப்பா குற்றப்பத்திரிகை நகல் வேணும்னு கேட்டார். அவர் அவசரம்னு சொன்னதுனால எங்கிட்ட ஜூனியராக வேலை பார்க்குற பூர்ணிமாட்ட கொடுத்து விட்டேன். அந்த பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் வரும்போது அழகான பொண்ணு ஒருத்தி பேச்சு கொடுத்துருக்கா. பழக்கம் அதிகமாகி பிஸ்கட் சாப்பிட்ற வரையில் போயிருக்கு. பிஸ்கட் சாப்பிட்ட பூர்ணிமா மயக்கத்துக்கு போக அவளை யாரோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு டாக்டர் என்னோடய கிளைண்ட்டு. பூர்ணிமாயும் அவருக்கு தெரியும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். மறுமுறையில் அண்ணாஜிராவ் பேசி கொண்டிருக்கும் போதே நடுக்கமாக ரிசீவரை வைத்த பரணிக்குமார் உலர்ந்து போன தொண்டையோடு அந்த பெண்ணை ஏறிட்ட. நீ 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 யார்? அவள் நிலைத்த பார்வையோடும் இறுக்கமான முகத்தோடும் சொன்னாள். அருந்ததி. அருந்ததியா? நீயும் உன்னோட அப்பாவும் நாசம் பண்ணின மல்லிகாவோட உயிர் தோழி நான். ஏ ஏ ஏ எதுக்காக? இங்கே கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அருந்ததி சொல்லிக்கொண்டே தன் இடுப்பின் மறைவிலிருந்து அந்த துப்பாக்கியை எடுத்தாள். உனக்கு 3 தோட்டா, உங்கள் அப்பாவுக்கு 3 தோட்டா. நான் பண்ண இந்த புண்ணிய காரியத்துக்கு சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமே. துப்பாக்கி உயர்ந்தது. முற்றும்.